தேவ பயம் எனக்குள்ள கொண்டு வருகிற பலன் என்ன தெரியுமா? பாவத்துக்கு விரோதமாய் போராடும்படியான பலன். ஹல்லேலூயா. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசங்கி 12வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசங்கி 12வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. வேத வசனத்திலே வாசித்த இந்த வேத பகுதி இப்படியான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறது? பிரசங்கியினுடைய அந்த புஸ்தகத்தின் முடிவிலே ஒன்றை அவன் தெளிவுபடுத்த விரும்புகிறான். என்ன தெரியுமா? காரியத்தின் கடைசி தொகை. இவ்வளவு நேரமாய் உங்களுக்கு அநேக காரியங்களை நான் பிரசங்கித்தேன். இவ்வளவு காரியங்களை பிரசங்கித்ததின் முடிவிலே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லி அது என்னவென்றால் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள். இதுவே எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருடைய மேலும் விழுந்த ஒரு கடமை என்னன்னா, நான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருக்க வேண்டும். எவர்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்தார்களோ அவர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினாயானால், உனக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் இருக்குமே ஆனால், நீ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பயம் மட்டுமல்ல, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற இருதயமும் உனக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே இருக்க வேண்டிய சில பயங்களை குறித்து ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. சில பயங்கள் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிற சில பயங்கள் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. 3 பயம் தேவ சபையில தேவ ஜனங்களுக்குள்ள ரொம்ப முக்கியம். 3 பயம் ரொம்ப முக்கியம். அதுல முதல்ல என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். தேவ பயம் இல்லாமல் நம்ம ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்திடவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. தேவ பயம் இல்லைன்னா அங்க என்ன இருக்கும் தெரியுமா? துணிகரம் இருக்கும். தேவ பயம் இல்லைன்னா அங்க என்ன இருக்கும் தெரியுமா? பாவம் இருக்கும். தேவ பயம் இல்லைன்னா அங்க என்ன இருக்கும் தெரியுமா? அநியாயம் இருக்கும். தேவ பயம் இல்லைன்னா அங்க என்ன இருக்கும் தெரியுமா? அருவருப்பு இருக்கும். தேவ பயம் இல்லைன்னா அங்க என்ன இருக்கும் தெரியுமா? தேவன் விரும்பாத ஒட்டுமொத்த காரியமும் அங்கதான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப தேவ பயம் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப அவசியம். அதனாலதான் பிரசங்கி தன்னுடைய பிரசங்கத்தின் முடிவிலே சொல்றான், காரியத்தின் கடைசி தொகையை கேட்போமாக. என்ன தெரியுமா? ஒருவன் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள். இதுவே எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. நான் ஏன் தேவனுக்கு பயப்படணும்? நிறைய பேருக்கு தேவனுக்கு பயப்படணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்றால், நான் பாவம் செய்யக்கூடாது. முதல்ல நான் பாவம் செய்யக்கூடாது. என்னை உண்டாக்கினவர் ஒருவர் உண்டு என்கிற அந்த பயம் எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நான் பாவம் செய்ய மாட்டேன். எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நாம்
பயப்படணும் அப்படின்னா சீனாய் மலையில கர்த்தர் வெளிப்பட்டார். வெளிப்பட்டதனுடைய விளைவை மோசே ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் நீங்கள் தேவனுக்கு பயப்படுவதற்காகவும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு இப்படிப்பட்ட ஒரு காட்சி வெளிப்பட்டது என்று சொல்லி ஜனங்களோடு அவன் காரியத்தை விவரிக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல எனக்குள்ள என்ன தேவனை குறித்த பயம் எதற்காக உருவாகிறது என்றால், நான் பாவம் செய்யக்கூடாதபடி அந்த பயம் என்னை தடுக்கிறது. தேவ பயம் எனக்குள்ள வெளிப்படுவதின் நோக்கம் நான் பாவம் செய்யக்கூடாது, நான் பாவம் செய்யக்கூடாது என்பதில் தேவன் கவனமாய் இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யோசேப்புக்கு அழகாய் பிசாசு ஒரு பாவம் செய்யும்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த பொழுது யோசேப்பு சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமான இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி? ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவ பிள்ளை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறதிலே துணிந்து விட்டது. அநேகர் அப்படிதான் இருக்கிறான். நிறைய இன்னைக்கு. ஏன் அப்படின்னா, பாவம் செய்யறது முதல்ல நான் என்ன பாதிக்குது அப்படின்னா, என்னட்ட இருக்கிற தேவ பயத்தை என்னை விட்டு எடுத்து போடுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் பாவம் செய்யும் பொழுது எனக்குள்ளே தேவ பயம் இல்லை. ஆபிரகாம் அதை தான் சொல்றான், இவ்விடத்திலே தெய்வ பயம் இல்லை என்று நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பயம் இல்லைன்னா அநியாயம் இருக்கும், தேவ பயம் இல்லைன்னா அக்கிரமம் இருக்கும், தேவ பயம் இல்லைன்னா அசுத்தம் இருக்கும், தேவ பயம் இல்லைன்னா என்ன அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கணுமோ இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் தேவனுக்கு பயப்படாத மனுஷன் என்று அறிந்து இந்த விதவை என்ன தொந்தரவுப்படுத்துறாளேன்னு சொல்லி ஒரு நியாயவிதியை குறித்த ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? அப்படிதான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தேவ பயம் இல்லைன்னா எனக்குள்ள பாவம் பெருகும். தேவ பயம் இல்லைன்னா எனக்குள்ள பாவம் பெருக. அதை கண்ட்ரோல் பண்றதும் அதை தடை பண்ணுகிறதும் எது அப்படின்னா, நான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள எப்போ வருதோ அப்போ பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற பலன் எனக்குள்ளே வருகிறது. தேவ பயம் எனக்குள்ள கொண்டு வருகிற பலன் என்ன தெரியுமா? பாவத்துக்கு விரோதமாய் போராடும்படியான பலன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தேவ பயம் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பலனை எனக்குள்ள கொண்டு வருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பலனை எது கொண்டு வருதுன்னா தேவ பயம். அதனாலதான் தேவ பயம் ரொம்ப முக்கியம். இரண்டாவது, தேவ பயம் எதுக்குன்னா, நான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாய் வாழும்படி. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யோபு 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனமும் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தையும் வாசிக்கலாம். யோபு 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனமும் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இரண்டாவது, தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள என்ன உருவாக்குது அப்படின்னா, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை உருவாக்குது. ஹல்லேலூயா. யோபுவை குறித்த டெஸ்டிமனி யார் கொடுக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் கொடுக்கிறார். அதனாலதான் அங்க வேதத்துல வாசிக்கிறோம், ஊத்ஸ் தேசத்துல ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் சன்மார்க்கனும் நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமா இருந்தான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன்னை எதுக்கு நேரா நடத்தும் அப்படின்னா, சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு நேரா நடத்தும். அது ஒரு நாள் உன்னை என்ன செய்ய விடாது அப்படின்னா, துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போக விடவே விடாது. நீ எங்க இருந்தாலும், நீ எந்த இடத்துல இருந்தாலும், உனக்குள்ள தேவ பயம் இருந்துச்சுன்னா சாட்சி உள்ள வாழ்க்கை வாழத்தான் உன்னை நேரா நடத்துமே தவிர துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு நேராக நடத்தாது. பல நேரம் நம்ம எங்க மிஸ் பண்றோம்னா, இங்கதான் மிஸ் பண்றோம். சாட்சி உள்ள வாழ்க்கையை மிஸ் பண்றதா நம்ம வாழ்க்கையில பெரிய போராட்டமாவே இருக்கு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அது ஒரு நாள் நான் என்னை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, சாட்சி உள்ள வாழ்க்கை என்னை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, அகன்று போயிடவே கூடாது. என்னை பாவம் செய்யாம தடுக்கிறது மாத்திரமல்ல, நான் சாட்சி உள்ள நபராய் மாற வேண்டும் என்கிற ஒரு ஃபியரை எனக்குள்ள கொண்டு வருது. நான் தேவனுக்கு பயந்த மனுஷனா வாழ்ந்தேனா போதும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துடைய 13வது வசனத்துல வாசிக்கிறோம்.
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் தீமையை வெறுத்துட்டேன்னா நான் சாட்சி உள்ள மனுஷனா மாறிடுவேன். அதனாலதான் சங்கீதம் 1:1 வாசிச்சோம் இல்லையா? சங்கீதம் 1:1 என்ன வாசிச்சோம்? துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமல், நிற்காமல், கண்ணில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும். அல்லேலூயா. புரியுதா? ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துச்சுன்னா அந்த 3 கூட்டத்தோடய நான் சேர மாட்டேன். அதனாலதான் அங்க வேதத்துல 8வது அதிகாரத்துல 13வது வசனத்துல வாசிச்சோம் இல்லையா? என்ன வாசிச்சு? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தீமையை வெறுக்கிறது. அல்லேலூயா. தீமையை வெறுத்துட்டேன்னா நான் எங்க போவேன்? கர்த்தருடைய சமூகத்திற்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்ப்பேன். எப்பொழுது வசனத்திற்கு நேராக என் வாழ்க்கையை நான் திருப்புகிறேனோ, எப்பொழுது வசனத்திற்கு நேராக என் வாழ்க்கையை நான் முற்றிலும் அர்ப்பணிக்கிறேனோ, அப்பொழுது என் வாழ்க்கையில நான் சாட்சியுள்ள நபராய் மாறும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது உனக்குள்ள ஒரு ஃபியர் உண்டாகும். அந்த ஃபியர், அந்த பயம், அந்த தேவ பயம் உன்னை எதுக்கு நேரம் நடத்துது அப்படின்னா நீயும் நானும் சாட்சியாய் வாழும்படியாய் நடத்துகிறது. அல்லேலூயா. சாட்சியுள்ள நபர்களாய் நீ நானும் வாழணும். என் வாழ்க்கை என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு அடையாளமா மாறணும் அப்படின்னா நான் சாட்சியுள்ள நபரா மாறணும். பிரசங்கிக்கிறவனாய் மாத்திரம் அல்ல, செபிக்கிறவனாய் மாத்திரம் அல்ல, மற்றவர்களோடு வசனத்தை பேசுகிற நபராய் மாத்திரம் அல்ல, என் வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாறணும். அல்லேலூயா. நீங்க மற்றவர்களுக்கு வார்த்தையை குறித்து, வசனத்தை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க சாட்சியுள்ள நபரா மாறணும். சாட்சியுள்ள நபரா நீங்க மாறணும்னா உங்களுக்குள்ள தேவ பயம் உண்டாகணும். அல்லேலூயா. தேவ பயம் ரொம்ப மஸ்ட். தேவ பயம் ரொம்ப மஸ்ட். அதனால நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பயம் தான் உங்களை சாட்சியுள்ள நபரா மாற்றும். அல்லேலூயா. சரி, 3வது உபாகமம் 6வது அதிகாரத்தினுடைய 1 to 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 6வது அதிகாரத்தினுடைய 1 to 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளை செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ஹல்லேலூயா. அப்ப தேவ பயம் உனக்குள்ளே வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியாக உன்னை நடத்தும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழும் பட்சத்தில் கர்த்தர் அவனுக்கு தந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீ கற்பனைகளை கைக்கொள்ளும் பட்சத்தில், தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளும் பட்சத்தில், தேவனை குறித்த பயம் உனக்குள்ளே உருவாகும் போது உனக்கு நேராக கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவரும் கவனமாய் இருப்பார். அல்லேலூயா. அப்ப 3வது தேவ பயம் உன்னை எதுக்கு நேரா நடத்துது அப்படின்னா தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாக உன்னை நடத்துது. அல்லேலூயா. தேவ பயம் இல்லாத மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை மூலம் கிடைக்கிற நன்மை ஒரு நாளும் கிடைக்காது. தேவ பயம் இல்லைன்னா உன்னை வேதம் என்ன அடையாளப்படுத்துதுன்னா துன்மார்க்கன். தேவ பயம் இல்லைன்னா உன்னை வேதம் எப்படி அடையாளப்படுத்துது அப்படின்னா நீ துன்மார்க்கன் மட்டுமல்ல, நீ பாவி என்று வேதம் அடையாளப்படுத்துது. அல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப தேவ பயம் ரொம்ப முக்கியம். தேவ பயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நேரா உன்னை எங்க நடத்துது அப்படின்னா வாக்கு தத்தத்துக்கு நேரா நடத்துது. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேவ பயத்தினாலே அவர்கள் இருந்தது நிமித்தம் அவர்களுக்கு நேரா வாக்கு தத்தங்கள் வெளிப்பட்டது.
ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஆபிரகாம் தேவனுக்காக நின்றான். அல்லேலூயா. அதனால அவனுடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. நீயும் நானும் தேவனுக்கு நேர பயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் பட்சத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கான வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். நாலாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அதே உபாகம புத்தகம் 10வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகம புத்தகம் 10வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உனக்குள்ள தேவ பயம் இருந்துச்சுன்னா உன்னை எங்க நடத்தும் அப்படின்னா அவரை ஆராதிக்கும்படியான பரிசுத்த வாழ்வுக்கு நேராக நடத்தும். அல்லேலூயா. ஏன் தேவ பயம் மஸ்ட்னு சொல்றேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில ஆராதனை என்ற ஒரு நிகழ்வு வரணும் அப்படின்னா தேவ பயம் இருந்தாதான் வரும். நீ தேவனிடத்துல அன்பு கூறணும்ன்ற ஒரு காரியம் உனக்குள்ள வருது அப்படின்னா அது தேவ பயத்தின் நிமித்தமே வராமல் வேற ஒன்றிலும் வராது. அல்லேலூயா. தேவ பயம் உன்னை எங்க நடத்தும்? நேர ஆலயத்துக்கு நேரா நடத்தும். தேவ பயம் உன்னை எங்க நடத்தும்? நேரா ஜெபிக்கிறதுக்கு நேரா நடத்தும். தேவ பயம் உன்னை எங்க நடத்தும்? நேரா பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரா நடத்தும். தேவ பயம் உன்னை எங்க நடத்தும்? நேர ஆராதனைக்கு நேரா நடத்தும். ஆக தேவ பயம் உன் வாழ்க்கையில ஆராதனைக்கு நேராக உன் வாழ்க்கை ஆராதனையாக மாற்றி விடுமே தவிர ஒரு நாளும் அதை உன்னை என்ன பண்ணாது அப்படின்னா வஞ்சிக்காது. அல்லேலூயா. அப்ப ஒன்ன புரிஞ்சுக்கணும், தேவ பயம் உன் வாழ்க்கை ஆராதனையா மாற்றும். அல்லேலூயா. அப்ப நான் சரியா ஆராதிக்கலைன்னா எனக்குள்ள என்ன இல்ல. நான் சரியா ஆராதிக்கலைன்னா எனக்குள்ள என்ன இல்ல? தெய்வ பயம் இல்ல. தெய்வ பயம் இல்லைன்னா தான் நான் ஆராதிக்கணும் விருப்பமே அவசியமே இல்லையே. தேவ பயம் எனக்குள்ள என்ன கொண்டு வருது? ஆராதனையை கொண்டு வருது. தேவ பயம் எனக்குள்ள என்ன கொண்டு வருது? கர்த்தருடைய சமூகத்தை குறித்த பயம் கொண்டு வருது. தேவ பயம் எனக்குள்ள என்ன கொண்டு வருது அப்படின்னா கர்த்தர் பெரியவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதி என்கிற பயத்தை எனக்குள்ள கொண்டு வருது. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், அங்க ஆண்டவர் தெய்வ பயம் இல்லைன்னா அது என்ன அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னா எனக்குள்ளேயும் தெய்வ பயம் இல்லாம போயிடுச்சுன்னா அது பொல்லாப்பு. எனக்குள்ளேயும் தெய்வ பயம் இல்லைன்னா அது பொல்லாப்பு, கசப்புன்னு வேதம் நமக்கு அடையாளப்படுத்தி. எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பு கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை அப்படின்னா அது பொல்லாப்பு, அது கசப்பு. ஏன் புரியுதா? நீ தேவனுக்கு பயப்படாம உன் வாழ்க்கையை துன்மார்க்கமாய் வாழும்போது உன் வாழ்க்கை பொல்லாப்புக்கு நேராக போகும். உன் ஆண்டவர் பார்க்கும்போது கசப்புள்ள ஒரு வாழ்க்கையை தான் உன்னிடத்துல பார்ப்பார். இப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப அவசியம். ஒரு காரியத்தை சொல்லிட்டேன், தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். ஆலயத்தை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்றதுல தேவன் கவனமா இருப்பார். அல்லேலூயா. தேவ சந்ததியை விட்டுட்டு தேவ சமூகத்தை விட்டுட்டு நம்ம வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. புரிஞ்சுக்கணும், அது தேவனுக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப அவசியம். மேலே சொல்லப்பட்ட காரியங்கள், பாவம் செய்யாதபடி சாட்சி உள்ள வாழ்க்கை, வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறது, ஆராதனை என்று வாழ்க்கை மாறணும். இவைகள் எல்லாம் எனக்குள்ள வரணும்னா எனக்குள்ள தேவ பயம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இந்த தேவ பயம், தேவனுக்குரிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள இருக்கணும் முதல்ல. இரண்டாவது ஆலயத்தை குறித்த பயம். ஆலயத்தை குறித்த பயம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோபு ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். தரிசனத்தை பார்த்து முடித்தவுடனே அவன் சொல்லுகிற காரியம் தான் இது. என்ன தெரியுமா? ஆகையால் அவன் பயந்து, இது தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய வீடு. தேவ ஆலயத்தை குறித்த அந்த வைராக்கியம், அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும்.
தேவ ஆலயத்திற்குள்ளே தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். தேவ ஆலயத்திற்குள்ளே தேவ ஆவியானவர் அமர்ந்திருக்கிறார். தேவன் எழுந்திருக்கிறார், எழுந்தருளி இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவ ஆலயத்தை விட்டுவிட்டு, தேவ சமூகத்தை விட்டுவிட்டு, ஆராதனையை விட்டுவிட்டு நாம் வேற இடத்துல உலகத்தின் காரியங்களில் ஒரு நாள் நிற்க கூடாது. நான் நிக்கிறேன் அப்படின்னா தேவ பயம் இல்லை, ஆலயத்தை குறித்த பயம் இல்லை, ஆலயத்தை குறித்த முக்கியத்துவம் இல்லை. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஆலயத்தை குறித்த முக்கியத்துவம் அதிகமா இருந்துச்சு. அல்லேலூயா. என்ன சொல்றேன் தெரியுமா? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை தன் தொழிலை மறப்பதாக சொல்றான். ஏன் 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 இன்னைக்கும் யுத்தம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆலயத்தை குறித்த வைராக்கியம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் தான் ஆலயம், சபை கூடி வருதல் தான் ஆலயம். அப்ப அந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, புறக்கணித்து விடக்கூடாது. ஆலயத்தை குறித்த பயம் இருக்கணும். ஏன்னா நான் ஆலயத்திற்குள்ளே ஆராதிக்கும் போது தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஏன் இந்த ஆலயத்தை குறித்து நாம் பயப்படணும் அப்படின்னா, அது தேவனுடைய வீடு. ஏன் இரண்டாவது ஆலயத்தை குறித்து பயப்படணும் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் குயிக்கா சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துடைய 10, 11 வாசிக்கலாமா? அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் நிரப்பிற்று. நிற்க கூடாமல் போயிற்று, நிரப்பிற்று. அல்லேலூயா. ஏன் ஆலயத்தை குறித்து பயப்படணும் அப்படின்னா, ஆலயத்திற்குள்ளே தேவன் எழுந்தருளுகிறார். அல்லேலூயா. ஆலயத்திற்குள்ளே தேவன் எழுந்தருளுகிறார் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்கள், பரிசுத்தவான்கள் எப்பொழுதெல்லாம் ஆலயத்தில் போய் ஜெபித்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆலயத்தில் பதிலை பெற்றுக் கொண்டார்கள். எசேக்கியா ஜெபித்தான், மோசே ஜெபித்தான், இப்படி அநேகரை அடையாளமிட்டுக் கொண்டே போகலாம். அப்படி ஜெபித்தவர்கள் எல்லாம் ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியத்தோடு, பயத்தோடு, ஏனென்றால் தேவாலயத்தில் தேவன் எழுந்தருளுவார் என்கிற தேவ பயத்தோடு அவர்கள் ஆராதித்த பொழுது அங்கே ஒரு பதிலை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவ ஆலயத்தை குறித்த பயம் இருக்கணும். ஏன்னா அங்கே தேவன் எழுந்தருளுவார். அல்லேலூயா. தேவன் எழுந்தருளுவார். அல்லேலூயா. இன்னொன்னு, நான் தேவ ஆலயத்தை குறித்த எனக்குள்ள பயம் இருக்கணும். என்ன அப்படின்னா, நான் அதுக்குள்ள எதையும் கொண்டு போயிடக்கூடாது. எடுத்து வாசிக்கலாம். லேவியராகமம் 10வது அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். லேவியராகமம் 10வது அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை வாசிக்கலாமா? பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாவும் தன் தூப கலசத்தை எடுத்து அந்நிய அக்கினியாவுடைய சந்ததியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது. அல்லேலூயா. அப்ப ஆலயத்தை குறித்து ஒரு பயம் இருக்கணும். என்ன அப்படின்னா, நான் ஆலயத்திற்குள்ளே கண்டதையும் கொண்டு வந்து விடக்கூடாது. அல்லேலூயா. என் இருதயத்துல அசுத்தமான எண்ணத்தோடு நான் என்ன பண்ணக்கூடாது, ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. ஏன்? ஆலயத்துக்குள்ள வந்தா அங்க ராஜா இருக்கிறார். அல்லேலூயா. மகாராஜா எங்க இருக்கிறாரு? ஆலயத்துக்குள்ள. அப்ப நான் ஆலயத்து குறித்த பயம் எனக்குள்ள உருவாகிறதுக்கு காரணம் இதுதான். அல்லேலூயா. அந்நிய அக்கினியோடு நீ உள்ள வரக்கூடாது. பலவிதமான உபதேசத்துல அழைப்புண்டு தெரியவர்களாய் நம்ம உள்ள வந்துடக்கூடாது. கள்ள உபதேசத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் உள்ள வந்துடக்கூடாது. அசுத்தமான வாழ்க்கையில இருக்கிறவர்களாய் உள்ள வந்துடக்கூடாது. பயத்தோடு வரணும். ஒருவேளை நான் தவறுகிறேன், ஒருவேளை நான் பாவத்தில் விழுந்து விடுகிறேன் என்றால் நான் பயத்தோடு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி பயத்தோடு வருகிற பட்சத்தில் கர்த்தர் நம்மை மன்னிப்பார். துணிகரத்தோடு ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. இங்கே ஆரோனின் குமாரர்கள் துணிகரத்தோடு வந்தாங்க. அந்நிய அக்கினி உள்ள, அந்நிய அக்கினிக்கு இடமே இல்ல. கர்த்தருடைய அக்கினிக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. அந்நிய அக்கினிக்கு உள்ள இடம் கிடையாது. அந்நிய அக்கினி கண்டதையும் ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்து விடக்கூடாது. கண்டதையும் தேவ சமூகத்திற்குள்ளே கொண்டு வந்து விடக்கூடாது. அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் அது நமக்கு ஆபத்தாய் முடியும். அல்லேலூயா. அப்ப தேவாலயத்தை குறித்த பயம் நமக்குள்ள இருக்கணும்.
தேவாலயத்தை குறித்த பயம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, கண்டதையும் உள்ள கொண்டு வரக்கூடாது. அல்லேலூயா. என்ன நாளாவது நான் ஏன் தேவாலயத்து குறித்த பயம் எனக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 10வது அதிகாரத்தினுடைய 25 27 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரத்தினுடைய 25 27 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாமா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. என்ன நாள் சமீபித்து வருகிறது? கர்த்தருடைய நாளானது சமீபித்து வருகிறதினாலே எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, நாம் எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை புரிந்துக்கணும். ஏன் தேவாலயத்தை குறித்த பயம் நமக்குள்ள உருவாகுது அப்படின்னா, ஏன் பயப்படணும் அப்படின்னா, நான் ஒருவன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சத்தியத்தை அறிகிற அறிவு எனக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு நான் சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. சபையை குறித்த பயம், சபையை குறித்த வைராக்கியம் எனக்குள்ள ஏன் வருது அப்படின்னா, நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதை இங்க வாசிக்கிறோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் என்ன பாவம்? தேவாலயத்திற்கு வராமல் இருப்பதே பாவம். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது பாவம். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது பாவம் என்கிறதுனால வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிகிற அறிவு எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் சபை கூடி வருதலை மனப்பூர்வமாய் விட்டுவிடக் கூடாது. நான் மனப்பூர்வமாய் விடுகிற பட்சத்தில் அது எனக்கு பாவமாய் மாறும். பாவமாய் மாறும் போது என்ன நடக்குது? பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் என்ன நடக்குது? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவாலயத்தை குறித்த அந்த சபையை குறித்த பயம் எனக்குள்ள ஏன் வரணும் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து தொடங்குகிறது. அதனால சபையை நான் புறந்தள்ளி சபை கூடி வருதலை நான் விடும் பொழுது எனக்கு நேர என்ன நிற்குது அப்படின்னா, நியாய தீர்ப்பு நிற்குது. அப்ப தேவாலயத்தை குறித்து நான் ஏன் பயப்பட வேண்டும் என்றால் அங்கே நியாய தீர்ப்பு வெளிப்படும். அல்லேலூயா. இந்த இரண்டாவது பயம் ரொம்ப முக்கியம். அதாவது ஆலயத்தை குறித்த பயம். அது ஏன் அப்படின்னா, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நானும் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா அது பாவம். அல்லேலூயா. அதாவது தவிர்க்க முடியாத பட்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆராதனைக்கு போறது தப்பு இல்லை. அது தவறுன்னு சொல்ல வரல. நான் எனக்கு வாய்ப்புகள் கிடைத்தும், எனக்கு சரியான அந்த முறை கிடைத்தும், எனக்கான அந்த அழகான அந்த வாய்ப்பு இருந்தும் நான் ஆலயத்திற்குள்ளே வராமல் நான் தனித்து எங்கேயோ ஒரு இடத்த சுத்திட்டு இருக்கிறேன், இல்லை எங்கேயோ ஒரு இடத்த டைம் போக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது பாவம். நான் ஆலயத்துக்குள்ள போகாம வெளியில எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அங்க எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னா அது பாவம். அதுக்கு இங்க என்ன இல்லை அப்படின்னா மன்னிப்பு இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நான் சொல்லல, நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நான் ஆலயத்திற்கு சபை கூடி வருதலுக்கு போகாமல் மனப்பூர்வமாய் நான் பாவம் செய்யும் பட்சத்தில் எனக்கு என்ன இல்லையா, பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு என் மேல் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நியாய தீர்ப்பு என் மேல் வருகிறது. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான அக்கினிக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். சபை கூடி வருதலை விடும் பொழுது நான் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறேன். சபை கூடி வருதலை விடும் பொழுது நான் பாவம் செய்கிறேன். சபை கூடுவதை விடும் பொழுது எனக்கு நேராக நியாய தீர்ப்பு இருக்குது. 120 வருடம் பிரசங்கித்தான் நோவா பேல ஒரு சபை கூடி வருவதுடைய அனுபவம் தான். அதுல எத்தனை பேர் தான் போனாங்க? மற்றவர்கள் எல்லாம் எதுக்கு நேரா போனாங்க? நியாய தீர்ப்புக்கு நேரா போனாங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் சபை கூடி வருதலை விட்டு நாம் அநேக நேரம் எங்க போய் நிக்கிறோம்? வேலைக்கு நேரா போய் நிக்கிறோம். சபை கூடி வருதலை விட வீட்டு வேலையோ அல்லது வேற ஏதோ ஒரு காரியமோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயமோ ரொம்ப முக்கியம் இல்லை.
அது உன்னை எங்க நடத்துது அப்படின்னா நியாய தீர்ப்புக்கு நேரா நடத்துது. மறுபடியும் வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது கர்த்தருடைய நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கடைசி நாட்களிலே நிற்கிற நாம் சபை கூடி வருதலை விடக்கூடாது. சபை கூடி வருகிற இடம் தேவனை மகிமைப்படுத்துகிற இடம். இது பேழை. இந்த பேழைக்குள்ள வருகிறவனால் மாத்திரம் தான் பாதுகாக்கப்பட முடியும். சபைக்குள்ளே கூடி இருக்கிறவனால் மாத்திரம் தான் பாதுகாப்புக்கு நேராக நடத்த முடியும். ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் இதுல சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எதுக்காக நம்ம ஆராதனை இழக்கிறோம்? பல நேரம் யோசிச்சு பாருங்க. நான் பல நேரம் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். சில நபர்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை, ஏன் ஆலயத்துக்கு வரல? தண்ணி வந்துருச்சுங்க. ஹல்லேலூயா. எதுக்காக ஆராதனை விடுறோம் பாருங்க. வேதனையான விஷயம் தானே. எதுக்காக ஆராதனை விடுறோம்? ஹல்லேலூயா. நீ ஜெபிச்சா அன்னைக்கு வர வேண்டிய தண்ணியை முத நாளே வர வைப்பாரு. நீ நாளைக்கு தண்ணி வரும் நினைச்சீங்கன்னா நாளைக்கு தான் வரும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். தேவாலய சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடு. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிக்கணும். ஏன்னா அவர் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அன்னைக்கு தான் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த நாளிலே நாம எல்லாம் கூடி வருகிறோம். அல்லேலூயா. அதனால வேதமும் அதை தான் சொல்லுது. வாரத்தின் முதல் நாளிலே அவர் உயிர் தெழுந்து என்ன பண்ணாரு? காட்சி அளித்தார் இல்லையா? வீடுகள் தோறும் வாரத்தின் முதல் நாளிலே வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் விட்டார்கள். அல்லேலூயா. அப்ப வாரத்தின் முதல் நாளிலே சபை கூடி வருகிற அந்த நேரத்துல நான் என்ன பண்ணிடக்கூடாது? புறக்கணிச்சுட்டு போயிடக்கூடாது. சில இடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க முடியல. அது வேற. அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்று ஏதோ ஒரு நாள்ல ஆராதிக்கிறாங்க. ஏதோ ஒரு நாள்ல ஆராதிக்கிற அந்த ஆராதனைனாலும் கூடிடணும். அல்லேலூயா. சபையை குறித்த பக்தி வைராக்கியம், அந்த ஆலயத்தை குறித்த பயம் எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. கடைசியாக நான் ஒரு பயத்தை குறித்து நான் தியானிச்சல. இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்கணும். ஒரு பயத்தை குறித்து தியானிச்சலாம். 2 பயத்தை குறித்து தியானிச்சோம். என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவ ஆலயத்தை குறித்த பயம். 3வது தேவ மனுஷனை குறித்த பயம். அல்லேலூயா. இது இந்த 3 ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப மஸ்ட். இந்த 3 பயமும் ரொம்ப மஸ்ட். ரொம்ப புரிஞ்சுக்கணும். நீங்க வாசிக்கலாம். உபாகமம் 17வது அதிகாரம் 3வது பாயிண்ட் என்னன்னா, தேவ மனுஷனுக்கு பயப்பட வேண்டும், தேவ ஊழியக்காரனுக்கு பயப்பட வேண்டும், தேவ ஊழியக்காரர்களுக்குரிய பயத்தை நம்ம செலுத்த வேண்டும். வாசிக்கலாம். உபாகமம் 17வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தருக்கு எங்க தேவ சபையில தேவ ஆலயத்திலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரனுடைய சொல்லையாகிலும் ஊழியக்காரர்களுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் என்னமா? பல நேரம் நாங்க சொல்ற ஆலோசனை உங்களுக்கு எப்படிதான் தெரியும் அப்படின்னா, பல நேரம் கடினமா தான் தெரியும். அல்லேலூயா. தயவா சொல்றேன், உங்க மேல கர்த்தருடைய அன்பு இருக்கிறதுனால தான் அந்த கடிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. உங்களை கடிந்து கொண்டு எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. உங்களை நேசிக்கிற அந்த கர்த்தருடைய அன்பு உங்கள் மேல இருக்கிறதுனால தான் சொல்றேன். பல நேரம் வசனம் உங்களுக்கு நேரம் கடினமா வரும்போது ஒன்ன புரிஞ்சுக்கணும், அது உங்களுக்கான ஆசீர்வாதமே தவிர ஒரு நாளும் சாபத்திற்கு நேராய் அல்ல. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அங்கே நிற்கிற உங்க ஊழியக்காரனுடைய சொல்லையாகிலும் ஆசாரனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாக கடவன். ஏன்னா அது தீமைன்னு சொல்லுது. நீ ஊழியக்காரனுக்கு பயப்படாம அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம நீ வாழ்ந்தனா அது தீமை. வசனம் 2வது அந்த 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து அகற்று அப்படின்றார். அல்லேலூயா. 3வது பயம் ரொம்ப முக்கியம். தேவனை குறித்த பயம் இருக்கணும், தேவாலயத்தை குறித்த பயம் இருக்கணும், தேவ மனுஷர்களை குறித்து பயம் இருக்கணும். அல்லேலூயா. நான் இன்னைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பாஸ்டர் வந்தானே, பாஸ்டர் முன்னாடி உட்காரவே மாட்டேன். பாஸ்டர் முன்னாடி ரொம்ப நேரம் நின்றுட்டே இருப்பேன். கால் வலிச்சாலும் நின்றுட்டே இருப்பேன். ஏன்னா அந்த தேவ மனுஷன் மேல உள்ள அபிஷேகம். தாவீது தான் சொன்னாரு, அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன்.
அவன் விழுந்து போனான், ஆனாலும் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. அந்த தேவ மனுஷனை குறித்த பயம் இருந்ததுனால நான் எப்பவுமே அவரே என்னை குறித்து அவரே சாட்சி கொடுக்கலாம். ஏன்னா அவர் பல முறை என்று சொல்லி உட்காருன்னு சொல்லுவார், நான் உட்கார மாட்டேன். ஏன்னா அந்த மனுஷன் மேல இருந்த அந்த அபிஷேகம். அல்லேலூயா. தேவ மனுஷனுக்கு நான் கொடுத்த அந்த மதிப்பு, மரியாதை. அல்லேலூயா. அந்த பயம், ஏன்னா அவர் தேவ மனுஷன், தேவனுக்காய் நின்று அவர் தேவனுக்காய் இழந்தது நிறைய. அல்லேலூயா. தேவனுக்காய் நிற்கிற ஒரு மனுஷனுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை இதுவா இருக்கும்னு நினைச்சு நான் அவர் எப்போ வந்தாலும் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா நான் நின்றுட்டு தான் இருப்பேன். அவருக்கு முன்னாடி ஒரு நாள் நான் என்ன பண்ணதில்லை, உட்கார்ந்ததே கிடையாது. ஏன்னா நான் என் வகையில் நான் அதை ஹானர் பண்ண ஒரு விதம். அல்லேலூயா. அப்ப தேவ மனுஷனுக்கு பயப்பட வேண்டியது அவசியம். ஒரு ராஜா இப்படியா தேவ மனுஷனுக்கு விரோதமா கையை நீட்டினான். உடனே அவனுடைய கை என்ன ஆயிடுச்சு, மறுத்து போய் நின்றுச்சு. அல்லேலூயா. உடனே அந்த ராஜா வந்து சொல்றான், என்னை மன்னிச்சிரு, எனக்காக ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணு அப்படின்னு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்ப தேவ மனுஷனுக்கு நீ என்னதான் பண்ணி ஆகணும், பயந்துதான் ஆகணும். வேதம் அப்படிதான் சொல்லுது. அது இடும்பு, நீ பயப்படலைன்னா அது இடும்பு. ரெண்டாவது ஏன் பயப்படணும் அப்படின்னா, அது முதல்ல ஏன் பயப்படணும், அவன் தேவ மனுஷன். ரெண்டாவது ஏன் பயப்படணும் அப்படின்னா, யோசுவா 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவா 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். அந்நாளிலே மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். ஏன்? அல்லேலூயா. ஏன் தேவ மனுஷனுக்கு பயப்படணும் அப்படின்னா, தேவ மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. யோசுவா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். மோசே என்கிற பெரிய தலைவனுக்கு பிற்பாடு அந்த ஜனத்தை வழி நடத்தும்படி யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதன் நிமித்தம் யோசுவாவை குறித்த பயத்தை ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. எப்படி மோசேக்கு பயந்திருந்தார்களோ அப்படியே யோசுவாவுக்கு அவன் உயிரோடு இருக்கிற நாளளவும் பயந்திருந்தார்கள். இரண்டாவது ஏன் நாம் பயப்படணும் அப்படின்னா, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன். அல்லேலூயா. மூணாவது நான் ஏன் பயப்படணும் அப்படின்னா, 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாவரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு அல்லேலூயா. ஏன் தேவ ஊழியக்காரனுக்கு பயப்படணும்னா, மூணாவது அவன் தேவனுக்கு ஊழியம் செய்கிற மனுஷன். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு ஜனத்திற்கு ஊழியம் செய்கிற மனுஷன். அல்லேலூயா. ஆமா, அவன் உத்தரவாதி. அதனாலதான் தேவனுக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு நம்ம எப்பவுமே ஒரு பயம், ஃபியர் இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் அந்த தேவ ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. நாலாவது வாசிக்கலாம், எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடினால், விழித்திருக்கிறபடினால், துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட நடத்தும்படி கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள். அல்லேலூயா. நாலாவது தேவ மனுஷனுக்கு ஏன் பயப்படணும் அப்படின்னா, அவன் சபைக்கான உத்தரவாதி. அல்லேலூயா. அவன் சபைக்கான உத்தரவாதி, ஜனங்களுக்கான உத்தரவாதி. மோசே கொஞ்சம் எடுத்து பாருங்க, ஆண்டவர் சொல்றார், அந்த ஜனத்தை நான் அழிச்சிடுறேன்னு சொன்ன உடனே மோசே குறுக்குல போய் சொல்றான், என் பேர புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடுங்க, இந்த ஜனத்தை விட்டு விடும் ஆண்டவரே, இந்த ஜனத்தை மன்னித்து விடும் ஆண்டவரே. ஜனத்தினுடைய உத்தரவாதி, சபையினுடைய உத்தரவாதி, தேவ ஊழியக்காரனா இருக்கிறபடினாலே தேவ மனுஷனுக்கு நாம் பயப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆமா, ஐந்தாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா, அங்க வாசிக்கலாம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ஆமா, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம்.
அனனியா இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஜீவனை விட்டார். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்குள்ளும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களை குறித்த பயம் உண்டாயிற்று. 11வது வசனம். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. 5வது ஏன் பயப்படணும் அப்படின்னா, அவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன். அல்லேலூயா. இந்த பயம், அந்த ஃபியர் ஏன் வரணும் அப்படின்னா, அவன் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. அவன் அபிஷேகிக்கப்பட்டவன். அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்ட சுயாதீன ஊழியத்தின்படி அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்து போகிறவராய் அல்லாமல் கூடவே இருக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. இப்போ கூடவே இருக்கிறவருக்கு முன்னாடி போய் சொன்னாங்க. கூடவே யார்? அதனாலதான் பேதுரு சொல்றான், நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் போய் சொல்ல எப்படி ஏவனீங்க? எப்படி வந்தீங்க? ஒருமனப்பட்டது எப்படி? ஏவினது என்ன? இருதயத்தில் ஏவினது என்னன்ற பரிசுத்த ஆவி. ஏன்னா யார் இப்ப பரிசுத்த ஆவி எங்க யாரோட இருக்கிறாரு? பேதுருவோடு, தேவ மனுஷனோடு இருக்கிறார், ஊழியக்காரனோடு இருக்கிறாரு. ஊழியக்காரனோடு நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னா யாருக்கு விரோதமா போய் சொல்றீங்க? தேவனுக்கு விரோதமா போய் சொல்றீங்க, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா போய் சொல்றீங்க. அப்ப தேவ மனுஷனுக்கு விரோதமா நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னா அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் போய் சொல்லுகிறதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. 3 பயம் ரொம்ப முக்கியம். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு. 2வது தேவ ஆலயத்தை குறித்த, 3வது தேவ மனுஷனை குறித்த பயம். இந்த 3 பயமும் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள ரொம்ப மஸ்ட். இதுல ஒன்னு இல்லைனாலும் டேஞ்சர், ஒன்னு இல்லைனாலும் டேஞ்சர். அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். சத்தியத்தை சொல்றோம். ஏன்? வசனத்தின் நிமித்தம் ஆசீர்வாதமே வரணுமே தவிர வசனத்தின் நிமித்தம் உங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? சாபம் வந்துடக்கூடாது. அதனாலதான் உபாகமம் 28வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற, இந்த வார்த்தையின்படி செய்ய நீ கவனமா இருந்தீங்கன்னா பின் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு. ஆசீர்வாதம் 10 தான் இருக்கும். சாபத்தை பாருங்க. நீங்க அந்த வசனத்தை எடுத்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. அதுல ஆசீர்வாதம் எத்தனை அடுத்த வாரம் கொண்டு வர்றவங்களுக்கு நான் கிஃப்ட் தரேன். உபாகமம் 28வது அதிகாரத்துல ஆசீர்வாதம் எத்தனை, கீழ்ப்படிஞ்சு வசனத்தை கை கொண்டு வாழ்றவங்களுடைய ஆசீர்வாதம் எத்தனை, கீழ்ப்படியாம கை கொள்ளாம போனா அவங்களுக்கு வர்ற சாபம் எத்தனைன்னு தெளிவா எழுதிட்டு வாங்க. இன்னைக்கு வேண்டாம், தெளிவா எழுதிட்டு வாங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன். அல்லேலூயா. அப்ப இந்த 3 பயமும் ரொம்ப அவசியம். தேவ பிள்ளைகளுக்குள்ள 3 பயம் ரொம்ப அவசியம். இந்த 3 பயத்தை ஒன்ன புறந்தள்ளினால் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். இந்த காலை வேளையில நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறோம். இவ்வளவு நேரம் கர்த்தர் நம்மோடு பேசினார் அல்லவா? இந்த பேசின இந்த 3 பயத்திலும் என் வாழ்க்கையில இந்த 3 இருக்கிறதா, இந்த 3 பயம் என்ற வாழ்க்கையில இருக்கிறதா என்று கொஞ்சம் நம்மை நாமே ஆராய்ந்து இப்பொழுது அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த முயற்சிக்கும் பொழுது ஆமென் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த 3 பயத்தை நமக்குள்ளே கட்டளையிடுவாராக.